என்னன்னா ஒரே விஷயம், அரிசி சாப்பிட்டா மட்டும்தான் அடுத்த நாள் ஓடுறக்கே தோணும். நீங்க அரிசி சாப்பிடல அப்படின்னா அடுத்த நாள் ஒரு டயர்ட் ஃபீலிங் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி என்னதான் சப்பாத்தி சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது. சோ இவர் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா வீடியோல, இது உண்மையா அப்படின்னா, இப்ப பல தலைமுறையா ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரிசி உணவையே சாப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு அரிசியை செரிக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். நார்மலாவே அரிசி எளிதா அவங்க உடம்பு செரிமானம் பண்ணும். இன்னொன்னு அந்த அரிசியினுடைய டேஸ்ட் அவங்களுடைய ஜீன்லயே இருக்கும். அதனால அதை சாப்பிடுறப்ப அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும், ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அந்த டோபமைன் ஹார்மோனும் செக்ரேட் ஆகும். அதனாலதான் நம்ம கிராமங்கள்ல கூட நம்ம வீடுகள்ல சொல்லுவாங்க, என்னதான் எத்தனை சாப்பாடு சாப்பிட்டாலும் வயிறுல அன்னப்பால் விழுந்தாதான் வயிறு திருப்தியா இருக்கும், ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியான உணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா அதனால அரிசி சாப்பிட்ட வச்சு கட்டிடாதீங்க மேடம் சொன்னாங்கன்னு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மத்த டால், காய்கறி, சுண்டல், ரசம், கூட்டு, பொரியல் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதெல்லாத்தையும் நிறைய சாப்பிடுங்க. தேங்க்யூ.